இந்த யூனிவர்ஸில் நம்ம கணக்கிட முடியாத அளவுக்கு பல சக்தி வாய்ந்த விஷயங்கள் இருக்குது. ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட சோலார் சிஸ்டமில் இருக்கிற ப்ளூட்டோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிரகமா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வரைக்குமே பல பேரால் கேட்கப்படுற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளோட சயின்ஸ் புக்கில் நம்மளோட சூரிய குடும்பத்தில் மொத்தம் 9 பிளானட் இருக்குது. அண்ட் 9வது பிளானட் தான் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். பட் நம்ம படித்ததை டோட்டலாகவே மாற்றி எழுதுற அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் 2008 நடக்குது. அண்ட் 2008 அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அந்த கான்ஃபரன்ஸில் தான் ப்ளூட்டோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிரகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸும் பண்ணுறாங்க. சரி, எதுக்காக இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிறது கிரகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிரைட்டீரியா படி இந்த 3 பாயிண்ட் இருந்துச்சுன்னா தான் அது ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவோன்றாங்க. அது என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பிளானட் வந்து ரவுண்டாக இருக்கணும், செகண்டு சூரியனை சுற்றி வரணும், அண்ட் மூணாவது அது போகிற வழியில் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கிரைட்டீரியா. பட் இந்த 3வது கிரைட்டீரியாவை தான் ப்ளூட்டோ சாட்டிஸ்ஃபை பண்ண அப்படிங்கிறதால அது கிரகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு, நம்ம எப்படி ப்ளூட்டோ எக்ஸ்க்ளூட் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம பிளானட்டை எத்தனை பேர் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.